வணக்கம் நண்பர்களே. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குமே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு இடையே சில முரண்பாடுகளும் இருந்தது. கணவன் நல்ல உழைப்பாளியாக இருந்தாலும் அவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தான். இதனால் கணவன் மேல் மனைவிக்கு சிறுக சிறுக கோபம் வந்தது. அதுவே ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி போனது. ஒரு நாள் மனைவி கணவனிடம், "நீ ஏன் குடித்துவிட்டு வருகிறாய்?" என்று கேட்டவுடன் அந்த கணவன் தன் மனைவியிடம் சண்டை போடத் தொடங்கினான். அதுவே நாளடைவில் கை நீட்டும் அளவிற்கு சென்று இருவரும் பிரிந்து விடுகின்றனர். சிறிது காலம் கழித்து அவனுக்கு தன் தவறுகளை உணரத் தொடங்கி தான் செய்த செயலுக்காக வருந்தினான். மிகவும் சிரமப்பட்டு குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு தன் மனைவியிடம் மன்னிப்பு கேட்கிறான். ஆனாலும் அவன் மனைவிக்கு கோபம் குறையவில்லை. இதற்கு முன் அவன் செய்த செயலை அவன் மனைவியால் மறக்க முடியவில்லை. அவனை திட்டி வசைபாடத் தொடங்கினாள். அவனும் தன் தவறுக்கான தண்டனை என எண்ணிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டான். மனைவிக்கு ஒரு நாள் கோபம் தணியும் என்ற நம்பிக்கையில் அமைதியாக இருக்க முடிவு செய்து அவன் தான் செய்த தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். ஆனாலும் அவனால் தன் மனைவியின் நினைவுகளை அவ்வப்போது அசை போட்டுக்கொண்டு தன் சுய ஒழுக்கத்தை வளர்க்க தொடங்கினான். அது அவன் மனதிற்கு நல்ல மாற்றங்களை தந்தது. இருந்தாலும் தன் மனைவியிடம் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காதது பற்றி தினம் தினம் அவன் மனதுக்குள் ஒரு குற்ற உணர்வு அவனை சூழ்ந்து கொண்டே இருந்தது. ஒரு மனிதனுக்கு கேள்வி கேட்கும் இடத்தில் ஒரு நபர் இல்லை என்றால் அவன் வாழ்வில் ஒரு வெற்றிடம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அந்த இடத்தில் நீங்கள் தூய்மை பெற்று இருந்தாலும் எதுவும் எழுதப்படாத ஒரு காகிதம்தான். அவன் கிழித்த பக்கத்தை அவன் மட்டுமே வைத்துக்கொண்டு அவன் தொலைத்த பேனாவை எண்ணி வருந்தி வாழும் நிலை வந்துவிடும். தீய பழக்கங்கள் ஒருபோதும் அவனது இன்னொரு பக்கத்தை பார்க்காது. இது வாழ்க்கை எழுதி கொடுத்த புத்தகம். பத்திரப்படுத்துவது மட்டும்தான் நம் பொறுப்பு. அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு செல்வதே நமது கடமை. இருக்கும் வரை இன்பமாக வாழ நல்வழிகளை பின்பற்றி வாழுங்கள். நன்றி.